ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 30 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகளில் இது 6வது வார்த்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். யாரிடம்? பிதாவிடம் சொல்லுகிறார். என்ன முடிந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10 அதிகாரம் 45 வசனத்தை வாசிப்போமானால், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த பணி நிறைவேறுகிறது. இன்னும் தெளிவாக பார்க்க போனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 4 வசனத்திலே பிதாவை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தும்படி நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று இயேசுவே சொல்லுகிறார். இயேசுவானவர் செய்யும்படியாய் பிதாவானவர் நியமித்த கிரியைகள் இவைகளெல்லாம் நீ பூமிக்கு போய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை ஏற்று அப்படியே பிதா நியமித்தவைகளை அப்படியே செய்கிறார். அதை செய்து முடித்தேன் அந்த இடத்தில் சொல்லுகிறார். இது நிமித்தம் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நியமித்த நாட்களில் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னதையும் செய்து முடிக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 24:1 வாசிப்போம் என்று சொன்னால், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் நியமித்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி? ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தங்களுக்கு நியமித்த நாட்களை அறிந்து கொள்ள முடியுமா? ஏசு அதைத்தானே யோவான் 9:4 சொல்லுகிறார். பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அவர் கொடுக்கப்பட்ட அந்த பகற்காலம் கிரியைகளை செய்து முடிக்கிறார். ராக்காலம் வந்துவிட்டால் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாது, திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். கொடுக்கப்பட்ட 3.5 ஆண்டுகள் தான். 33 ஆண்டுகள் பூமியில் இருக்கிறார். 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். 3.5 ஆண்டு ஊழியம். பிதா நியமித்தவைகளை நியமித்த நாட்களை செய்கிறார். அதோடு முடியவில்லை. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள் வேதம் சொல்லுகிறது. நியமித்த பாதையில் அவர் போறாரு. பிசாசானவன் எவ்வளவோ வஞ்சிக்கும்படியான காரியங்களை கொண்டு வந்தான். அந்த பாதையை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் பேதுருவை கூட பயன்படுத்தினான், அதையும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையின் பாதை, கல்வாரி பாதை, பிதா முன்குறித்த பாதை, நியமித்த பாதை, அந்த பாதையில் போய் பிதாவின் சித்தத்தை, திட்டத்தை, மீட்பின் பணியை, மனுக்குலமும் பரலோகமும் இணையக்கூடிய அந்த ஒப்புரவாக்குதலின் பணியை நிறைவேற்றி கொடுத்து விட்டுதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதுதான் என்ன? நமக்கும் நியமித்த கிரியைகள் உண்டு நாம் செய்யும்படியாய். அதோடு மட்டுமல்ல, நியமித்த நாட்கள் தான். எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்களிலே பிதாவின் திட்டத்தை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். பிதாவின் திட்டத்தை, சித்தத்தை, நியமித்தவைகளை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியுமானால் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான பிரதிபலனை பெற்றுக் கொள்ள முடியாது. அது நியமித்த பாதையிலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லி அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். செய்யும்படியான கிரியைகளை, பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நாமும் ஒரு நாள் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பூமியில் என்னை கொண்டு வந்தீர், பிறக்க வைத்தீர், வாழ வைத்தீர், நீர் கொடுத்த கிரியைகள் நான் செய்து முடித்தேன் சொல்ல வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நெப்போலியன் பலத்த ஒரு பராக்கிரமசாலி, பல தேசங்களை பிடித்தான். ஒருமுறை குறிப்பிட்ட பட்டணத்தை பிடிக்கும்படி தன்னுடைய தளபதியிடம் அனுப்பிவிடுகிறான். போய் குறித்த பாதையிலே, குறித்த நாட்களிலே எல்லாவற்றையும் முடித்து ஜெயித்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். அவன் குறித்து கொடுத்த விதத்தில் அந்த பாதையை பயன்படுத்தி குறித்த நாட்களுக்குள் யுத்தத்தை முடித்து அங்கு ஜெயக்கொடியை நாட்டி விட்டு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படைகளோடு போய் யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பயங்கரமாக கொடூரமாக நடக்கிறது. எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த பட்டணத்தை பிடித்து விட்டான். தனக்கும் பாதிப்புகள், தன்னிடத்திலும் அதனுடைய காயங்கள், அந்த எதிரிகளுடைய தாக்குதலினால் பாதிக்கப்படுகிறது. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய எஜமானுக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றிக்குடியை நாட்டிவிட்டு தன் குதிரையை எடுத்து வேகமாய் வருகிறான். நேர எஜமான் காத்து கொண்டிருக்கிறான். நெப்போலியன் முன்பாக வந்தவுடனே, எஜமானே, நீ சொன்ன விதமாகவே நான் செய்து முடித்தேன், பட்டணத்தை நாம் பிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறான். அவ்வளவுதான். அவனுடைய சரீரத்தின் இருதய பகுதியில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் அங்கு வந்து சொல்லி முடித்தவுடனே அங்கே மயங்கி விழுகிறான், மரணத்தை சந்திக்கிறான். பாருங்கள், ரிப்போர்ட்டை சொல்லி முடியும் வரை, அது செய்து முடிக்கும் வரை, உலகத்தில் வாழ்ந்த ஒரு போர் வீரனால், ஒரு தளபதி அதை செய்ய முடியுமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் ஆண்டவர் நியமித்ததை, சொன்னதை செய்து முடிப்போம். அதற்கான ரிவார்டு
பிரதிபலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நியமித்த பாதையில் கரடுமுரடான பாதையை தான் கல்வாரி பாதை, அது சிலுவையை தூக்கி கொண்டுதான் சுமந்து செல்ல வேண்டிய பாதை. இந்த அர்ப்பணிப்பு முழுவதா இயேசுவானவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தது போல நாங்களும் முடிக்கணும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சிலுவையின் பாதை அப்பா, உமக்கு நியமிக்கப்பட்டதை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொண்டேன். சிலுவை சுமந்தீர், சிலுவையில் எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டீரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பிதா நியமித்த கிரியைகளை செய்து முடித்தீர். எங்களுக்கும் நாங்கள் செய்யும்படி பிதாவானவர் நியமித்த கிரியைகளை செய்யக்கூடிய பலனை தாங்க. நியமித்த காலத்தில் செய்யக்கூடிய கிருபையை தாங்க. நாட்களை வீணாக்காதபடி இந்த நாட்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாய், இன்னும்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாய், சூழ்நிலை பார்த்து பயப்படாமல், பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், பலவீனங்களை பார்த்து சோர்ந்து விடாதபடி எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்தி உம்மை பின்பற்றி எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்குவது நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வெற்றியோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். நாமும் அவ்விதமாகவே நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவ்விதமாகவே செய்வோம். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.